प्रस्ताव पद्धति श्लोकम 2 भरताय परम भरताय परम भरताय परम नमोस्तु तस्मै नमोस्तु तस्मै नमोस्तु तस्मै प्रथमोदाहरणाय 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 भक्तिभाजाम् भक्तिभाजां यदुपज्ञमशेषतः 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 पृथिव्याम् पृथिव्यां प्रथितो राघव प्रथितो राघव पादुका प्रभावः पादुका प्रभावः அனைவருக்கும் நமஸ்காரம். சுவாமி வேதாந்த தேசிகர் அருளி செய்த ஸ்ரீ பாதுகா சகஸ்ரம் அதனுடைய ஸ்லோகங்களையும் சந்தை வழியாக கத்துண்டு குட்டி குட்டி அர்த்தங்களாகவும் நம்ம அனுபவிச்சு வந்துருக்கோம். இன்னைக்கு பிரஸ்தாவ பத்ததியுடைய 2வது ஸ்லோகம். பரதாய பரன் நமோஸ்து தஸ்மை பிரதமோதாஹரணாய பக்தி பாஜாம் எதுபக்ஞமசேஷத பிருத்திவ்யாம் பிரதிதோ ராகவ பாதுகா பிரபாவக. இந்த ஸ்லோகத்து மூலமா சுவாமி வேதாந்த தேசிகர் ஸ்ரீராமருடைய பாதுகைகளுடைய பிரபாவத்தை நம்மளுக்கு காமிச்சு கொடுத்தவர் யாரு, அவரை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத நம்மளுக்கு காமிக்கிறார். இந்த எக்ஸாம்பிள் பெருமாளோட கம்பேர் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக இல்லைனாலும் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக எடுக்கிறேன். இப்போ ஒரு பெரிய பிராண்ட் லான்ச் பண்றா, அந்த பிராண்டுக்கே ஒரு பேர் இருக்கு அப்படின்னா கூட அதை நம்ம எப்படி மார்க்கெட் பண்றோம், அதை நம்ம எப்படி வெளியில கொண்டு வரோம் அப்படின்றத பொறுத்து தான் அதோட வேல்யூ இருக்கு. அதே மாதிரி ராமருடைய பாதுகைகளுக்கு எப்பொழுதும் சக்தியும் பராக்கிரமமும் இருந்தாலும் கூட அந்த பிரபாவத்தை இந்த உலகத்திற்கு முழுக்க காட்டி கொடுத்தவர் பரதாழ்வார். அது எப்படி? தசரத ராஜாவுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு 14 வருஷம் காட்டுக்கு போய் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சீதை லக்ஷ்மணனோட காட்டுக்கு கிளம்பிட்டார். அந்த சமயத்துல பரதன் அங்க இல்ல, அவ மாமாத்துல இருக்கான். திரும்ப அயோத்தியாவுக்கு வந்த உடனே ராமர் காட்டுக்கு போயாச்சு, இனிமே பரதன் தான் அந்த நாட்டை ஆளணும் அப்படின்ற உடனே அது அவனால தாங்கிக்க முடியாம எப்படியாவது ராமரை போய் பார்த்து அண்ணாவை எப்படியாவது சமாதானம் பண்ணி திரும்ப கூப்பிட்டுன்னு வந்துடணும் அப்படின்ற எண்ணத்தோட கிளம்பி ஓடுறான். அங்கே போய் எவ்வளவோ கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறார், ஆனால் ராமர் ஒத்துக்கல. இப்போ ஒரு குழந்தை நம்மக்கிட்ட பிடிவாதமாக ஏதாவது கேட்குறது அப்படின்னா அதுக்கு கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையோ இல்லை அதுக்கு கொடுக்க முடியாத ஒரு நிலைமை நம்மளுக்கு இருக்கும் பொழுது நம்ம அதை டைவர்ட் பண்ணுறதுக்காக வேற ஒரு விஷயத்தை கொடுத்து அனுப்புகிற மாதிரி இவ்வளோ ஒரு லவ்விங் பிரதர் கிட்ட நோன்னு சொல்ல முடியல ராமரால். இப்போ நம்மளும் அப்படி தானே கஷ்டப்பட்டு இருக்கோம், நோ சொல்ல முடியாமல். அப்போது ராமர் தான் வரலனாலும் ராமருடைய பாதுகைகளை கொடுத்து அனுப்புகிறார். அப்போது அதை சந்தோஷமாக எடுத்துன்னு போய் தான் நாட்டை ஆளாமல் அந்த 14 வருஷமும் ராமருடைய பாதுகைகளை வச்சு நாட்டை ஆண்டுருக்கான் பரதன். அப்போ ராமருடைய ஆட்சியில கூட சில ஏற்ற இறக்கங்கள் இருந்திருக்கலாம், ஆனால் பாதுகை ஆண்ட அந்த 14 வருஷமும் பாதுகா தேவியினுடைய ஆட்சியில் ஒரே ஒரு ஏற்ற இறக்கங்களோ குற்றம் குறைகளோ வரல. அப்போ ராமருடைய பாதுகையுடைய பிரபாவத்தை காமிச்சு கொடுத்த பரதாழ்வானை நான் சேவிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ ராமருடைய பாதுகைகளாக இருக்கக்கூடிய நம்மாழ்வார், அவருடைய பிரபாவத்தை காட்டி கொடுத்தவர் யார்? ஸ்ரீமன் நாதமுனிகள். அது எப்படி? 4000 திவ்ய பிரபந்தங்களும் கொஞ்ச நாள் காணாமல் போக கண்ணினுன் சிறுத்தாம்பு அப்படிங்கிற பாசுரத்தை 12,000 தடவை ஆவர்த்தி பண்ணி மெடிடேட் பண்ணி நம்மாழ்வார் சாட்சாத்காரமா 4000 திவ்ய பிரபந்தத்தையும் இவருக்கு கொடுக்கிறார். ஸ்ரீமன் நாதமுனிகள் அதை அப்படியே நம்ம எல்லாருக்கும் கொடுக்காமல் தன்னுடைய சிஷ்யர்களான மேலை அகத்தாழ்வான் கீழே அகத்தாழ்வானுக்கு பாவ ராக
தாளத்தோட சொல்லி கொடுக்கிறார். காலம் வலம்புரியன்ன நற்காதல் அடியவருக்கு அப்படிங்கிற அந்த பாசுரத்துல நம்ம பார்க்குறோம். அப்படி 4000 திவ்ய பிரபந்தத்தையும் பாவ ராக தாளத்தோட நம்மளுக்கு காமிச்சு கொடுத்தவர் ஸ்ரீமன் நாதமுனிகள். இந்த ஸ்லோகத்துல நாதமுனிகளுடைய பேரே அந்த ஸ்லோகத்துல இல்லையே, எப்படி அவரை நம்ம ரெஃபர் பண்றது அப்படின்னா, சுவாமி வேதாந்த தேசிகர் அதை அழகா சங்கல்ப சூரியோதயம் சாப்டர் 125 ஸ்லோகத்துல நம்மளுக்கு காமிச்சு கொடுக்கிறார். உபவேதம் உதாரதீஹி ஸ்வநாம்னா பரத சூச்சித பாவ ராக தாளம். பரத அப்படின்னா பாவ ராக தாளம். அப்போ 4000 திவ்ய பிரபந்தங்களையும் பாவ ராக தாளத்தோடு நம்மளுக்கு காமிச்சு கொடுத்த ஸ்ரீமன் நாதமுனிகளை நான் வணங்குகிறேன் அப்படின்ற இந்த ஸ்லோகத்தோட அர்த்தமா நம்மளுக்கு சுவாமி வேதாந்த தேசிகர் சொல்லியிருக்கார். இன்றைய தினம் சித்திரை திருவாதிரை, சுவாமி பாஷ்யக்காரர் அதாவது ராமானுஜருடைய திருநக்ஷத்திரம் இன்னைக்கு. அந்த நன்னாள்ல அவருடைய வாழ்க்கை சரித்திரத்துல நடந்த ஒரு சின்ன விஷயத்த இந்த ஸ்லோகத்தோட எப்படி நம்ம கனெக்ட் பண்றது அப்படின்னு பார்ப்போம். நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், பாஷ்யக்காரர் பிக்ஷை எடுத்து தான் டெய்லி சாப்பிடுவார் இல்லையா. அப்போ அந்த பிக்ஷை எடுக்கும்போது அவர் காலுக்கு பாதுகைகளை அணிஞ்சுட்டு போகலாம். ஆனா அவர் திருப்பாவையை சொல்லிண்டே போறதுனால பாதுகைகள் இல்லாமல் தான் போவாராம். இப்போ நம்மெல்லாம் இந்த காலத்துல டேட்டூ போட்டுக்கிற மாதிரி அவர் அப்படி திருப்பாதங்கள் அப்படி கீழே பூமாதேவிக்கு வச்சாருன்னா பூமாதேவிக்கு டேட்டூ போடுவாராம். அவர் ஒரு பெரிய மகா புருஷர் இல்லையா. அவருடைய திருவடிகள் அத்தனை சின்னங்கள் இருக்குமா, அதெல்லாம் அப்படியே அந்த பூமாதேவி மேல பதியுமா. அந்த தெரு வீதிகளை பார்த்தாலே இங்க ஒரு மகா புருஷர் நடந்து போனார் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியுமா. அத பாதுகைகளை போட்டு மறைக்காம அப்படியே இந்த திருவடி தாமரைகளோட நடக்கும் பொழுது அந்த மண் இருக்கு இல்லையா, அந்த திருவடி சம்பந்தம் பற்ற அந்த மண்ணை நம்ம எடுத்துட்டாலே நம்மளுக்கு அது நம்மளுக்கு ரக்ஷையா இருக்கும் அப்படின்னு நம்மளுக்கு சொல்லியிருக்கா. அப்போ பெருமாளுடைய திருவடி தாமரைகளை காட்டிலும் பாதுகைகளுக்கு எவ்வளவு பிரபாவம் அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் ஆச்சாரியர்களுடைய பாதுகைகளை காட்டிலும் திருவடி தாமரைகளுக்கு தான் பிரபாவம் அதிகம் அப்படின்றது இந்த சின்ன ஸ்டோரியில நம்மளுக்கு தெரியறது. இப்போ ஆச்சாரியர்களுடைய பாதுகைகள் திருப்பாதங்கள் மட்டும்தானா? அவரை வழிபட்ட அவர் சிஷ்யர்னு அப்படின்னு அந்த சிஷ்ய பரம்பரைகள் எல்லாருடைய திருவடிகளும் நம்மளுக்கு காக்கும், நம்மளை ரட்சிக்கும் அப்படின்றதுக்கு ராமானுஜ நூற்றந்தாதியினுடைய முதல் பாசுரத்துல நம்மளுக்கு காமிக்கிறார். முன்னை வினை அகல மூங்கில் குடி அமுதம் பொன் கழல் கமலம் போதிரண்டும் என்னுடைய சென்னி கனியாக சேர்த்தினேன் தென்புலத்தாருக்கு என் உட கடவுடையேன் யான். அதாவது மூங்கில் குடி அப்படின்ற குலத்துல தோன்றிய திருவரங்கத்தமுதனார், அதாவது ராமானுஜ நூற்றந்தாதியை இயற்றிய மூங்கில் குடியில் தோன்றிய திருவரங்க தமுதனாருடைய பொன் போன்ற திருவடி தாமரைகளை நம்ம போற்றினோம், நம்ம அதை பற்றினோம் அப்படின்னா நம்மளுக்கு எல்லா பாவங்களும் அகலும் அப்படின்றதுக்காக இந்த பாசுரம். அப்போ பெருமாள் திருவடிகளை காட்டிலும் அவருடைய பாதுகைகளுக்கு எவ்வளவு பிரபாவமோ அதே போன்று ஆச்சாரியர்கள் அவருடைய சிஷ்யர் பரம்பரைகள் அத்தனை பேருடைய பாதுகைகளை காட்டிலும் திருவடி தாமரைகளுக்கு பிரபாவம் அதிகம் அப்படின்றத நம்ம இங்க பார்த்தோம். இந்த நன்னாள்ல பாஷ்யக்காரர் சுவாமி வேதாந்த தேசிகர் மற்றும் எல்லா ஆச்சாரிய பரம்பரையை பிரார்த்திச்சுண்டு எல்லாரும் நல்லதையே கத்துண்டு நல்லதையே பரப்பணும் அப்படின்ற ஒரு விண்ணப்பத்தோட ஸ்ரீமதே ராமானுஜாய நமக, ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமக, அஸ்மத் குருப்யோ நமக. இப்போ இந்த ஸ்லோகத்துடைய சந்தையை பார்ப்போம்.